பிரதமர் வருகையை ஒட்டி பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக காவல் உயரதிகாரிகளுடன் இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண், மத்திய அரசின் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதேபோல சென்னை தாம்பரம் ஆவடி ஆணையர்கள், உளவுத்துறை ஐஜியும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பிரதமர் வருகையை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பேச காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமாரன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை மாலை தமிழகம் வருகின்றார். நாளை இரவு 7 மணிக்கு சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் தொடங்கி வைக்கின்றார். அதன் பிறகு நாளை இரவு சென்னை ஆளுநர் மாளிகையில் தங்கியிருக்கக்கூடிய பிரதமர் நாளை மறுநாள் காலை 10 மணி அளவில் மதுரைக்கு புறப்படுகின்றார். அதாவது திருச்சிக்கு சென்று ஸ்ரீரங்கத்தில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு மதுரை சென்று மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் இருந்து புண்ணிய தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு பிரதமர் டெல்லி திரும்புகின்றார். 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும் நிலையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக, குறிப்பாக சென்னையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை பிரதமருடைய வருகையை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் தலைமையில் நடைபெற்று வருகின்றது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் தாம்பரம் ஆவடி மாநகர காவல் ஆணையர்கள், உளவுத்துறை ஐஜி உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில், குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.